வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக உடனே செய்கிற மாதிரி இருக்கும். லெமன் போஹா ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க லெமன் போஹா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். லெமன் போஹா செய்யறதுக்காக 2 கப் அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும் நீங்கள். இப்போது இதை தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டு சுட வச்சுருக்கேங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கணுங்க. 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. கூடவே 3 பச்சை மிளகாவும் 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாங்க. 7-8 முந்திரி பருப்பு போட்டுடலாங்க. 1 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ 1 எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சூட்லேயே இது வெந்துடுங்க. இப்போ நமக்கு டேஸ்டான லெமன் போஹா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம அவசரமாக செய்யும் பொழுது இது ஈஸியாக செய்ய நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.